போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து Siga moviendo la manta, movete mantita, movete mantita, movete mantita. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே, பொன்மகள் வந்தாய். என்ன எல்லாரும் அந்த பக்கமே பாக்குறீங்க? இதுக்கு மேல யாரும் இல்ல, நான் தான் கடைசி. ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்க. நான் தான் எஸ்பி சௌத்ரி. அடடே சார், இவ்வளவு நாளா நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஏ இல்ல சார், என்கிட்ட அருமையான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, அதுக்கு நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். டேவிட், அது ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் பிலிம்ஸ். நான் எஸ்பி சௌத்ரி, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். சூப்பர் சார். ஏ சூப்பர் சொன்னே? இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எஸ்பிக்கு அர்த்தம் இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. இன்னைக்கு தானே மீட்டிங்க்கு வந்திருக்கேன், அப்ப இப்பதான் தெரியும். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல இருக்கோம், காக்கி சட்டையில. ஒருத்தர் வித்தியாசம் தெரியணும். எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, 2 லட்சம் பேர் மாநாடு கூடி இருக்காங்க. இவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. வந்திருக்கிற 5 பேருக்கு வணக்கம் சொல்லுவேன். இங்க வந்திருக்கிற 5 பேருக்கு வணக்கம். அது இருக்கட்டும், உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் 5 மணிக்கு எந்திரிச்சு 10,000 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன், 10,000 கிலோமீட்டர் ஜாக்கிங் போவேன். 6 மணிக்கு 5,000 சிங்கிள் பார் அடிப்பேன், 6,000 டபுள் பார் அடிப்பேன். எவனா கேட்டா அவனையும் அடிப்பேன். 7 மணிக்கு சரவண பவன்ல போய் டிஃபன் சாப்பிடுவேன். என்ன சார் இப்படி அசிங்க பண்றீங்க? பின்னேன், உன்னை பத்தி சொல்லுடா. உன் சுயபுராணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டது உன் டெசிக்னேஷன். ஏன் சார், உங்க மனைவிக்கோ உங்க மகளுக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட மனம் போகாம இருக்குமா? அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதை கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க, கற்பு போச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அது 1000 2000 பணமா போனா திருப்பி கொடுக்க. தாய்நாடு இவ்வளவு வசனம் பேசுறானே, இவ யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவன் தான் சேதுபதி. என்ன சார் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு டயலாக் பேசுற, அப்ப கூட கேப்டன் பிரபாகரன் சொல்ல மறந்துட்டீங்களே. இவன் என்ன போலீஸ் இவனுக்கே சரியா புரியல. இவன் போலீஸாண்டே எனக்கு தெரியல. யார் பாடி? மைக்ல சொல்லுப்பா. ஒஸ்தி வேலன் சார். ஒஸ்தி வேலன் சார். இன்னொரு தடவை சொல்லு. ஒஸ்தி வேலன் சார். அப்பேற்பட்ட முருகனே சாதா வேலன் தான். இவர் ஒஸ்தி வேலனா? ஒஸ்திய வேலையில காட்டிய. நான் கண்ணாடி மாதிரி இல்ல. அப்ப இவரை கொண்டு போய் மேக்கப் ரூம்ல நிக்க வைங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வர டான்சர்ஸ் மேக்கப் போட வசதியா இருக்கும். ஏய், யார் யா நீ? ஒஸ்தி வேலன் சார். எங்க இருந்து வர? காட்டு பாக்க சார். காட்டு பாப்போம்.
காட்டுப்பாக்கம் சார். அதான் காட்டு பாப்போம். சார் காட்டுப்பாக்கன்றது ஒரு ஊர் பேர் சார். காட்டு பாக்கம்னு ஒரு ஊர், இதுக்கு பல்ல காட்டு. அது யாரியா ஒளியறது? சார் நான் தான் சார். உன்னை பத்தி சொல்லிய? என்னை பத்தி சொல்லணும்னா நீங்க என் கூட வந்தீங்கன்னா அக்ஷயா ரூம்ல நைட்டு 12 மணிக்கு சில கசமுசவான நேரத்துல ரூமை போட்டு வாட்? இல்ல சார், ரூமை போட்டு ரகசியமா சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். ஏ ஏன்னா ஐ எம் த ரகசிய போலீஸ். நீ டுபுக்கு போலீஸ்னு உலகத்துக்கே தெரியும், இவரு ரகசிய போலீஸ். சூப்பர் சார். நீ யாருப்பா? டிவிக்கு வந்த தம்பியா? டீ வச்சுட்டு போக வேண்டியதானே? ஹலோ, நான் டீ விக்கிறவன்லமா, நான் போக்கிரி. ஓ பேக்கரி தம்பியா? அப்ப பண்ண வச்சுட்டு போ. நான் பேக்கரியில, நான் போக்கிரி. லாக்கப்ல இருக்க வேண்டிய போக்கரி பயலுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை? நானும் போலீஸ் தானா? போலீஸ்னா ஓ யூனிஃபார்ம் எங்கயா? நான் மஃப்டில இருக்கிறேன்னா. இந்த கிளப்ல இருந்துகிட்டு மஃப்டில இருக்கேன் ஊட்டில இருக்கேன்னு பீத்துது பத்தியா? நான் சத்தியமா நான் போலீஸ் தானா? போலீஸ் தான் யூனிஃபார்ம் எங்க வேன் ஸ்டூபிட். சார் இல்ல இல்ல, நான் கிளைமேக்ஸ்ல தான் யூனிஃபார்ம்ல வருவேனா. அப்ப எதுக்கு இப்ப வந்து? போயிட்டு கிளைமேக்ஸ்ல வா. சார் விடுங்க சார், அவன் ஏதோ சின்ன பையன் நிக்கும் போதே சும்மா தான் நிக்க போறான், அதுக்கு ஓரமா நின்னுட்டு போட்டுமே. ஆமா, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டோன்னு கூட தெரியல, கூப்பிட்ட உடனே வந்து நின்னுறது. சார் எனக்கு தெரியும் சார். என்ன? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு மட்டன் வாங்க கூப்பிட்டு இருப்பீங்க. மட்டன் வாங்க. முதல்ல சட்டையில பட்டனை ஒழுங்கா போடு. மட்டன் வாங்க. சார் மட்டன் எனக்கு தெரியும் சார். சொல்லி ஆக்சுவலா இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டே, அதனால எங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல சில கசமுசாவான இல்ல பார்ட்டி எல்லாம் வைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா மாத்திக்கிங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன். என்ன மயிலாப்பூர்ல இருக்க மாமி எனக்கு படையல் போடுறாங்க. போய் மாமிக்கு வளையல் போடு. படையல் போடுறாங்க. இவர் என் வெட்டிங்கே வரல, இவர் வெட்டிங் டே பத்தி பேசுறாரு. ஏப்பா வேலை ஒஸ்தி சார் எனக்கு தெரியும் சார். சொல்லு. காலையில 7 மணிக்கு உங்க பொண்ணை பிக்கப் பண்ணி 8 மணிக்கு காலேஜ்ல விடுறேன் சார். 8 மணிக்கு உங்க ஒய்ஃபை பிக்கப் பண்ணி 9 மணிக்கு லேடிஸ் கிளப்லயோ வைஃபை கொண்டு போய் காலேஜ்லயும் விட்டுட்டு தலைவர் ஹாயா வந்துட்டார். சார் உங்க ஆயாவை நான் பத்திரமா கொண்டு வரேன். என்ன வயசானவங்க. இதுக்கு அவனே தேவல. ஏப்பா உனக்கா தெரியுமா ஏன் கூப்பிட்டு? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏ யாரு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானா சொல்லுவேன். உன்னை பத்தி எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன நான் தோணுது சொல்லுங்க, நான் சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்ல மாட்டேன். யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானா சொல்லுவேன். சூப்பர் சார். இது எப்படி இருக்கு? நல்லா கேட்டுக்கீங்க, நானே சொல்றேன். உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காப்பிச்சுட்டு இருக்கா பார் ஒரு தீவிரவாதி, அவனை நாம பிடிக்கணும். அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். சார் அந்த தீவிரவாதியோட அட்ரஸ் கொடுங்க, நாம பிடிச்சு வரேன். தீவிரவாதியோட அட்ரஸ் இந்த புடி பாப்போம். தீப்பெட்டியே பிடிக்க வாக்குல்ல, இது தீவிரவாதியை பிடிக்கிறான். சார் குழந்தைத்தனமா பேசாதீங்க. அந்த தீவிரவாதியோட அட்ரஸ் கொடுங்க, அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடு ரோட்ல நான் இழுத்துட்டு வர்றேன். ஏற்கனவே மெட்ரோ ரயில்னால டிராபிக் ஜாம், இவர் வேற அவனை பிடிச்சி நடு ரோட்ல எடுத்துட்டு வருவாரு. அட்ரஸ் தானே கேட்டே, நோட் படிக்க சொல்லுங்க சார். நம்பர் 20. நம்பர் 20, 4வது குறுக்கு தெரு. 4வது குறுக்கு தெரு, ஜாஃபர் கான் பேட். ஜாபர் கான் பேட், சென்னை 10. சென்னை 10. அவன் வாயிலே குத்து. ஏயா அவன் என்ன தீவிரவாதியா இல்ல உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்த விருதாலே அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு போறதுக்கு? சார் நான் வேணும்னா போலீஸ் ட்ரெஸ்ல மார்வெஸ்ட் பண்ணிட்டு இங்க இருந்து 12B பஸ் புடிச்சு ஸ்ட்ரெயிட்டா அண்ணா நகர் போய் அங்க இருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடு. ஏயா அவன் என்ன கோயில்ல உண்டை கட்டி திங்க வந்தவனா? குண்டு வைக்க வந்த தீவிரவாதி உனக்கா தெரியுதா? சார் நான் அவனை பிடிக்க மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது சார். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் ஏன் சார் பிடிக்கணும்? எதுக்கு சார் பிடிக்கணும்? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. உன்னை வச்சு இத்தனை வருஷமா குப்பை கொட்டல. சார் இந்த ஒஸ்திய பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். எவன் டயலைக்கும் இங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு பாத்தியா? ஹலோ, தமிழ்நாட்டு மானத்தை இந்த காவல்துறை கட்டி காப்பாத்துவான். முதல்ல ஓ மானத்தை காப்பாத்தி. என்ன சார் சொல்றீங்க? ஜிப்ப ஒழுங்கா போடுனா. சூப்பர் சார். ஏப்பா
நீயாவது தீவிரவாதிய பிடிப்பியா? அவன மாதிரி ஆளுக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாது சார். வேற 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 வேட்டக்காரன் தான் சார் வேணும். கரகாட்டக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேட்டக்காரன். அவனை என்னால பிடிக்க முடியாது சார். ஏன்? நாங்க கஷ்டப்பட்டு இரவும் பகலும் கண்ணு முடிச்சு அந்த தீவிரவாத பிடிப்போம். ஆனா நீங்க தான் பிடிச்சதா சொல்லி டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன் வாங்கிட்டு சட்டையில ஸ்டார குத்திட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நாங்க நாக்க வெடிக்கணும்ல. துரை இது வரைக்கும் என்னெல்லாம் பிடிச்சிருக்காரு? ஏன் கேக்குறீங்க? அவர் இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னோட கை காலை புடிச்சு விடுவாரு. நைட்டு 12 மணிக்கு மேல சார் என் தலைய புடிச்சு விடுவாருன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்ல சார், 2 எம்பிய தாக்கா பிடிச்சிருக்கான் சார். என் ஃபிகரை கூட 2 தடவை பிடிச்சிட்டான் சார் அவன். மத்தியா உன் தண்டவாளம் வண்டவாளம் ஓடுது. நீங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சார் எனக்கு பாசுமதி ரைஸ் தெரியும், அது என்ன சார் சர்ப்ரைஸ்? மீட்டிங் முடிஞ்சதும் பொங்கி போடுவாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டு போ. நல்லா கேட்டுக்கங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காப்பிச்சிட்டு இருந்த அந்த தீவிரவாதி, நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருந்த தீவிரவாதி எப்பவோ செத்து போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? செத்து போயிட்டானா? 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 ஆமா, நான் இவ்வளவு நேரம் பிரெஞ்சுல சொன்னேன், இவங்க எல்லாம் எனக்கு டப்பிங் கொடுக்கறாங்க. சார் அவன் எப்படி சார் செத்து போனா? ஆமா சார், அவன் எப்படி சார் செத்து போனா? அவன் எப்படி சார் செத்து போனா? ஏன் நீ கேட்கல? சார் அவன் எப்படி சார் கெட்டு போனா? சார் சாரி சார், அவன் எப்படி சார் செத்து போனா? மீட்டிங்லயே நல்லா தூங்குறது தின்னுட்டு. அவன் எத்தனையோ தடவை நீங்க பிடிப்பீங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தான், ஏங்கிக்கிட்டே போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினா என்ன புடிங்க. ஸ்டேஷனுக்கே வந்து நிறைய தடவை காப்பி எல்லாம் வித்துட்டு போனான். ஏன்? இந்த மூதேவி அவங்கிட்ட 50 ரூபா கைமாத்தா கடன் வாங்கியிருக்கு. இதுக்கு மேல உங்ககிட்ட அவன் அரெஸ்ட் ஆவறதுல நியாயமே இல்ல, அவமானம்னு தூக்குல தற்கொலை பண்ணி தொங்கிட்டாயா. சூப்பர் சார். மீட்டிங் முடிஞ்சது, எல்லாம் கிளம்புங்க. சார் கான்பரன்ஸ் மீட்டிங் வச்சு கான்பரன்ஸ் ஆளையே ஒரு களை கட்டிட்டீங்க. இந்த காபி கீபி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் போகும்போது சுட சுட 2 காப்பி தருவாங்க, வாங்கிட்டு போங்க. சார் எனக்கு இஞ்சி போட்ட கருப்பு காப்பி. எனக்கு ஃபில்டர் காபி. எனக்கு ப்ரூ காபி சார். எனக்கு ஜெராக்ஸ் காபி சார். அந்த காப்பி தான் வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டர் காப்பி வச்சிருக்காங்க, முடிச்சிட்டு போகும்போது வாங்கிட்டு போங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் சொல்லட்டுப்பா? சூப்பர் சார், போகைய. தேங்க்யூ. இவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல வச்சு நடத்துறதுக்கு எனக்கு ஒரு காப்பி வச்சிருக்காங்க, டிஸ்மிஸல் ஆர்டர். வரட்டுப்பா?